நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஒரு பார்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம பூனைப்படுத்து கிடக்கு நடுவில் அழகாக. இது ஒரு பழக்கடை பகுதி. நம்ம வந்து மகாகாங் மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். மகாநாக் மார்க்கெட்டில் வந்து நம்ம ஒரு பகுதியாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு பகுதி தான் இது. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 1 வீடியோவில் போட்டிருப்போம் எப்படி இந்த பகுதியெலாம் இருக்குதுன்றத, என்னத்துக்கு என்ன மாதிரியான கடைகள் இருக்குது இங்கே அப்படின்றத வந்து நம்ம முதல் பதிவில் போட்டோம். அதோட தொடர்ச்சி தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா இது முக்கியமாக வியாபாரிகளுக்கான ஒரு சந்தைன்னு தான் சொல்லணும். பாருங்கள், ஒரு பை நிறையா வச்சுருக்காங்க வாழைப்பழம்லாம் அப்படியே விற்கிறதுக்காக. இதெல்லாம் கூட கணக்கில் விற்றுருவாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா பழங்களுக்காக தான் இங்கே வருவாங்க. நாங்கள் மற்றது பார்த்திங்கன்னா காய்கறிகள், இறைச்சி வகைகளுக்கு வந்து முக்கியமாக மக்கள் போகக்கூடியது வந்து கிளாங்டாய் மார்க்கெட் இன்னொன்று இருக்குது. அதுக்கு ஒரு நாள் நம்ம போய் வீடியோ எடுத்து காட்டுவோம். இது வந்து பழங்களுக்காகவே முக்கியமாக சொல்கிறாங்க. இங்கே பழங்கள் வந்து மலிவு விலையில் கிடைக்கும், கடைகளுக்கு வாங்குறவங்க இங்கே தான் வாங்குவாங்க அப்படின்னு. இது வந்து சில்லறை வணிகமும் பண்ணுவாங்க, மொத்தமாகவும் கொடுப்பாங்க. இப்போ அதை தான் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்குது இங்கே வேறு பலாச்சொலையெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே இந்த பக்கம் ஃபுல்லாக வாழைப்பழங்கள். அப்புறம் சாப்பாட்டு கடைகள், பூண்டெல்லாம் மூட்டை மூட்டையாக கட்டி வச்சுருக்குறாங்க. இளநீர், பலாப்பழம், பலா கொட்டை மட்டும்லாம் வச்சுருக்காங்க. குட்டி சாப்பாட்டு கடைகள். நம்ம டுக் எப்படி இருக்குன்னு சூப்பராக ஃபுல்லாக ஜாமங்களை ஏற்றிட்டு போகிறதுக்காக பாருங்க. இதுதான் தர்பூசணி பழத்தை போட்டு மூடி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அன்னாசி குட்டி குட்டியாக இருக்குது. அந்த அன்னாசி பெருசும் இருக்குது. எல்லாம் அந்த குவியல், அந்த ஒரு குவியல் வந்து ஒரு ரேட்டுன்னு அப்படியே போட்டு விற்றுருவாங்க. இந்த பமிலோ பழங்கள்லாம் இருக்குது. அதுலேயே வந்து வெள்ளை கலரு, சிவப்பு கலரு. இந்த பக்கம் வாழைப்பழம், மாம்பழங்கள். ஒரு இளநீர் கடை. இது பாருங்க, தர்பூசணி பாருங்கள், குவியலாக இருக்குது. ஒரு பழம் 70, 60 அப்படின்னு சைஸ் வாரியாக பிரித்து வச்சுருக்கேன். நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு எத்தனை இருக்கோ எடுத்துக்கலாம். அதில் வேணுங்கிறத பார்த்து வெங்காயம்லாம் வச்சுருக்குறாங்க. நம்ம ஊர் வெங்காயம் வச்சுருக்குறாங்க. தர்பூசணிலாம் வெட்டி வச்சுருக்காங்க. நல்லா சூப்பர் பழமாக இருக்குது. 35 ரூபாய்க்கெலாம் இருக்குது ஒரு பழம். அதெல்லாம் வாங்கி தூக்கிட்டு போகிறது தான் பெரிய கஷ்டம். இது ஒரு ஃபேமஸான கடை. இது இந்த ஐஸ்கிரீம் கடை. இதை வந்து நம்ம எப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக. அதுக்கு முன்னாடி அது பார்ப்போம். இதில் வந்து நம்ம இளநீர் வாங்கணும்னா அது மாதிரி மொத்தமாக வாங்கிக்கலாம். பெரிய மூட்டையை கட்டி கொடுப்பாங்க. 10 பீஸ் அது மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி வாங்குறப்ப ஃபுல்லாக சீவிக்கிட்டு இருக்காங்க. இளநீர் ஃபுல்லாக சீவி எடுத்துகிட்ருக்காங்க. ஐஸ்கிரீமு அதெல்லாமும் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான கடை இது. அந்த அம்மா நம்ம மொதல் பார்ட்டில் பார்த்துருப்போம், ஐஸ்கிரீம் அம்மா மட்டும். அந்த அம்மா சுற்றி இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ நல்லா 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க மாம்பழம். 1 கிலோ மாம்பழம் 10 ரூபா. பூனை இவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு விலங்கு. பாருங்கள், கடையோட கடையாக அது ஒரு படுத்து கிடக்கு. சாக்லேட்ஸு அதெல்லாம் விற்கிறாங்க. கிலோ 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க மஸ்கு மலான்லாம். அப்புறம் பழங்கள் ஃபுல்லாக இருக்குது. தூரியன் போல் வைக்கிறாங்க. 120 ரூபா.
120 பாட்டு, எல்லாமே பாட்டு தான். இங்கே 120 இருக்குது, 130 இருக்குது. சைஸுக்கு ஏற்ற மாதிரி பெருசுலாம் 130 போல் கிலோ, சின்னதெல்லாம் 120. இந்த பக்கம் ஒரு பழம் மார்க்கெட் இருக்குது. இதான் மெயின் ரோடு. இதெல்லாம் இறங்கி வந்திருக்கணும். இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் வந்து இப்போ வேலைகள் நடக்கிறதுனால அந்த பக்கம் தள்ளி போட்டாங்க. இந்த பக்கம் போகிறது பாதை இருக்கா தெரியல. இந்த பக்கம் ஒரு ரவுண்டு போய் பார்ப்போம். பார்த்துட்டு திருப்பி பக்கத்தில் வழியாக வரலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் வந்து ஏதோ பைப் லைன்லாம் போட்டு வேலை பார்த்துட்ருக்கேன். நடந்து போய் விடிய காலில் நிறையா மக்கள் வருவாங்கன்னாங்க. அதே மாதிரி நைட்டு 10 மணிக்கு மேலே கடையை மூடினதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருப்பி இந்த பக்கம் வந்துருச்சு. இந்த கடைக்கு வந்து இப்போ அந்த பக்கம் தான் போகணும். பார்ப்போம். இந்த வீடியோ இதோட நிப்பாட்டிக்கிடுவோம். அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். இது வந்து 2வது பார்ட்டு. அடுத்து 3வது பார்ட்டாக போடுறேன். இன்னொரு முக்கியமான இடங்களுக்கு போயிட்டு இதே ஏரியாவில் மகாநாக் மார்க்கெட்டை நம்ம சுற்றி பார்த்துட்ருக்குறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. இது மாதிரி நிறைய பதிவுள்ள தகவல்கள்லாம் நம்ம தாய்லாந்தை பற்றி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் போய் பாருங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. வணக்கம் வணக்கம் வணக்கம்.